தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியின் நிழலில் போதை சாம்ராஜ்யம் நடைபெற்றதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக அரசு தடுக்க தவறிவிட்டதாக கூறி பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இதையெல்லாம் அதிர்ச்சியாக 33 மாத காலமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம்னா, என்னன்னே திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு, என்னன்னே தேவையில்லாத ஆளுகளா நடமாடுறாங்க, ரொம்ப எளிதா கிடைக்குது, கல்லூரிக்குள்ள கிடைக்குது, ஹாஸ்டல் வரைக்கும் போயிருச்சு. இத்தனை காலமாக இதை நாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்கிறது. இவர்கள் தனி நபர்கள் கிடையாது. இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் படித்தோம். எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. மேடையில மூத்த தலைவர்கள், நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி உட்பட துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, செயலாளர்கள் இருக்கிறாங்க, சுமதி வெங்கடேஷ் அக்கா, பிரமீளா சம்பத் அக்கா இருக்கிறாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க. எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர், மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவங்க பட்டியலிட்டாங்க. இதற்கு நேரா எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவங்களும் இதை பத்தி சொன்னாங்க. ரொம்ப ஆழமா பேசினாங்க. எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிடுச்சு. ஐயா, நான் அதை பத்தி இப்ப பேச போறது இல்லை, நான் எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அதை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகின்றேன். எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க, அது புதுசா? எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க, புதுசா? திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்தே டாஸ்மார்க்கை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதையும் பார்த்து சலிச்சிட்டோம். இன்னைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா 60 வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம், எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த கட்சியை சார்ந்தவங்களே சாராய ஆலை நடத்துறாங்க, அந்த கட்சிக்குள் இருக்கிறவங்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஒரு தனித்துவமான கட்சின்னு சொல்றீங்க ஐயா, என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்தில் ஒரு தாய்மாரும் மகளிரும் குழந்தைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச முடியாதுங்க ஐயா. சாமானிய மனிதன் பேசினா வீட்டுக்கு போற கரண்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால்தான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது. தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசுறாங்க.